தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே. ஆன்லைன்ல பார்க்கிற எல்லா புருஷமார்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. பைபிள்ல பொதுவாக உலகத்துல 3 விதமான தகப்பன்மார்கள் இருக்கிறார். ஒன்று பயாலஜிக்கல் ஃபாதர், இன்னொன்று ஸ்டெப் ஃபாதர், மூன்றாவது அடாப்டிவ் ஃபாதர். இந்த 3 தகப்பன்மாருடைய பேரண்டிங் ரோல்ஸ் வச்சு இன்னும் ஒரு 5 விதமா அந்த டைப் ஆஃப் ஃபாதர்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற செய்தி. நீங்க இந்த கேட்டகரியில எந்த டைப்பான ஃபாதர் என்றுதான் என்னை உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்க அந்த செய்தியை நீங்க கேட்டு இது மூலம் நீங்களே யூ கேன் ரியலைஸ் அண்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வாட் டைப் ஆஃப் ஃபாதர் யூ ஆர். அதில் முதலாவது அத்தாரிட்டேட்டிவ் ஃபாதர். அத்தாரிட்டேட்டிவ் ஃபாதர்னா பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான். ஒரு ஃபாதர் he is the chief, the authority, இன்னும் authority. அவங்களுக்கு கீழே தான் ஒய்ஃப் இருக்கணும், அவங்களுக்கு கீழே பிள்ளைகள் இருக்கணும். that is the administrative role of a family. so and the father is strict. அவர் அதை ஃபேர்மாக இருப்பார், அவருடைய டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேர்மாக இருப்பார். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நல்ல நேர்த்தியாக அவர் செய்வார். ஒரு தகப்பன் இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்வார். மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்வார். தேர் பி என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கும். தோ இஸ் அன் அத்தாரிட்டி, ஒரு சர்டன் ரூல்ஸ் ஹி வில் ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். But at the same time, he will also give freedom for the kids when the time they have to take their own decisions. அவங்க சொந்த தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கும் தன் தகப்பன் அதுக்குள்ள ஃப்ரீடமே கொடுப்பார். ஸோ he is a very good father, ஒரு authoritative father. ஃபேமிலிக்கு என்ன செய்யணுமோ அதையும் அவர் செய்வார். ஸோ he is a very good father. ரெண்டாவது விதமான ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. he is a permissive father. Permissive father, he will not be very strict. பிள்ளைகள் எது கேட்டாலும் ஓகே ஓகே எஸ் எஸ், அவருக்கு வாயில நோவே வராது, நோ என்கிற வார்த்தையே வராது. பிள்ளைகள் ஃபோன் கேட்டால் ஃபோனுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. பிள்ளைகள் பைக் கேட்டால் பைக் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைகள் எது கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் எஸ் 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 தான் சொல்லுவார், தவிர நோ என்கிற வார்த்தை அவருக்கு வாயிலிருந்து வராது. ஸோ ரொம்ப எக்ஸசிவ் பெர்மிஷன் கொடுப்பாரு, ரொம்ப லீனியண்டாக இருப்பார். ஸோ இதனால என்ன ஆகும்னா, பிள்ளைகளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இட் பி வெரி ஹார்ட் ஃபார் them to correct their kids. ஸோ இட் இஸ் அ வெரி பேட் பேரண்டிங். ஸோ இது இந்த பேரண்டிங் பேர் தான் பெர்மிசிவ் பேரண்டிங். மூன்றாவதாக உள்ள ஒரு பேரண்டிங் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். நம்ம தமிழ்ல சொல்ல போனா சர்வாதிகாரி, டிக்டேட்டர்ஷிப். So the dictatorship parenting, very strict. அவர் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு he will expect diligent obedience. ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி,
ஒருவேளை யாராவது அதை அவங்க வச்சிருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் தான், அடி. சிலவங்கெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஐயாக இருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருப்பாங்க, அதே நேரத்தில் வீட்லேயும் எஸ்ஐயாக இருப்பாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கிரிமினல் அடிக்கிறாங்கன்னா வீட்டில் வந்து பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. பிள்ளைகளை ஏதாவது சின்ன தப்பு பண்ணிடுச்சுன்னா ரொம்ப அடிப்பார். ஸோ இஸ் எ வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், டிக்டேட்டர்ஷிப் ஃபாதர். நாங்கள் லவ்வே இருக்காது, நோ லவ், அங்கே லவ்க்கு இடமே கிடையாது, ஒன்லி ரூல்ஸ், வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ a very bad parenting, very bad parenting. ஸோ அது வந்து நாட் அக்செப்டபிள் parenting. ஸோ யூ ஷுட் நாட் பி அந்த வெரி டிக்டேட்டர்ஷிப். இன்னொரு பேரண்டிங் இருக்காங்க, ஆப்சென்டி பேரண்டிங். ஆப்சென்டி பேரண்டிங்னா இருப்பாங்க ஆனா இருக்க மாட்டாங்க, இருக்கிறாங்க ஆனா எங்க வாழ்க்கையில் அவங்க இல்லை. ஏதோ வீட்டில் இருக்கிறாரு, சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆனா வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எதுவுமே அவர் செய்ய மாட்டார். அவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. இஸ் வெரி பிஸி. சிலவங்க எல்லாமே தான் வேலை 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 வேலைன்னு வேலையிலே இருப்பாங்க. சிலவங்க குடி 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 குடின்னு குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைகளோட எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது, பிள்ளைகளோட எமோஷ்னலி எனி அட்டாச்மெண்ட் இருக்காது, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் அவங்களை சம்பாதிச்சு போடுறேனே, நான் அதை செய்கிறேனே அப்படின்னா இருப்பாங்க. தவிர பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ இட் இஸ் அ வெரி பேட் பேரண்டிங். ஒரு லைஃப்பில் ஒரு பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. தே வில் நாட் டேக் எனி பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு எமோஷனலி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கூட அந்த பிள்ளைகளுக்கு அப்பா மேலே இருக்காது. ஸோ சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா இறந்தால் கூட the kids want miss their father because ஏன்னா he was not a father. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், மிஷினரி பையன், மிஷினரி அப்பா அப்பா மிஷினரிஸ் பையனை ஸ்கூலில் அட்மிட் பண்ணாங்க. அந்த பையன் இப்போது அப்பா அம்மாவை பார்க்கவே மாட்டான், வளர்ந்துட்டான். நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்பா அம்மா பார்க்கவே மாட்டான். ஏன்னு கேட்டால், உங்களுக்கு ஊழியம் முக்கியமாக இருந்துச்சு, நான் முக்கியமாக இல்லை, என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாகவே இல்லை, நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவே இல்லை, அதனால் எதுக்கு நான் இப்போ உங்களை பார்க்கணும் அப்படின்னு அப்பாவை அவாய்ட் பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி அப்பா அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்ட் ஆப்சென்டி ஃபாதர். இன்னொரு ஃபாதர், ஃபெய்த்ஃபுல் ஃபாதர். ஃபெய்த்ஃபுல் ஃபாதர் இஸ் வெரி ட்ரூ டு திஸ் ஒய்ஃப். பிள்ளைகள் கூட நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கும், நர்ச்சரிங், பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளோட காரியங்கள் எல்லாத்துலேயும் அவர் இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். அந்தந்த டைமுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே அவர் செஞ்சு பர்ஃபெக்டாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுவார். ஒருத்தர் சொன்னார், ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃபாதருக்கு ஐடென்டிஃபிகேஷனே when they love their mother, if the son or daughter sees their father loving their mother, that is the greatest gift a father can give to their kids. So faithful father will not be have any unfaithful affairs, will be very faithful to his wife. ஸோ அதுதான் ஒரு கிட், ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு கிஃப்ட், ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃபாதர். இதெல்லாம் இவ்வளோ நான் சொன்ன எல்லாமே உலக பிரகாரமாக எல்லாத்துமே இருக்கிற ஒரு கேரக்டர். பட் தேர் இஸ் சம்திங் பியாண்ட் தட். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், ஃபெய்த்ஃபுல் ஃபாதர் இருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் எ கிறிஸ்டியன் ஃபாதர்னா இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜேரஸ் எவிட மகள் பலவீனப்பட்ட உடனே அவர் போய் இயேசுவை கூப்பிடாரு. யாருக்கு வாழ்க்கையில்? இயேசுவை கூப்பிட்டு என் மகளை குணமாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறான்னு வாசிக்கிறோம். ஸோ a father of faith brings Jesus into their kids' life. At the same time, he also brings the kids to Jesus. அதுதான் father of faith. பிள்ளைகளுக்கு நம்ம பொதுவாக அப்துல் கலாமை பற்றி சொல்லிக் கொடுப்போம், பெரிய பெரிய தலைவர்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் இயேசுவை பற்றி என்ன பண்ண மாட்டோம், அதிகமாக சொல்லிக் கொடுக்க மாட்டோம். மற்ற தலைவர்கள் எல்லாரும் பற்றி படிக்கிறது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். பட் அட் த சேம் டைம்
they cannot benefit you in any other way, but only Jesus can be a beneficial for your family, for your kids. So bring Jesus to your kids' life. That is the true father of faith. ஓகேவா சார்? இது வந்து பிசிக்கல் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு ஃபாதர்ஷிப். பட் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி என்று சொல்ல பார்த்தீங்கன்னா சர்ச் இஸ் அ ஃபேமிலி. ஸோ சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி, கிட்ஸ், ஒரு அண்ணன் தம்பி, சர்ச்சில் ஒரு ஃபேமிலியாக இருக்கும். பட் அந்த ஃபேமிலிக்கு பாஸ்டர் என்கிறவர் நமக்கு ஃபாதராக இருக்கிறார். ஸோ ஹீஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், will be giving us guidance, spiritual guidance to get closer to God. Okay va? So இது ஒரு spiritual father. But above all, இவ்வளோ parenting இருந்தும் கூட the best father we have in the world is our heavenly father. அவருக்கு ஈடாக எந்த ஃபாதரும் இருக்க முடியாது. அவரை போல ஒரு நல்ல தகப்பன் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, he is a caring father. Caring. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை இந்த இடத்துல உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு அவர் சொல்றாரு. எதில் சுமந்து கொண்டு வந்தாரு? தோளில் சுமந்து கொண்டு வந்தாரு. அவர் ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது, தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், நரை வயது வரைக்கும் உங்களை ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் அவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய நல்லா தகப்பன் பாருங்க. பிசிக்கல் ஃபாதர் will get weak. அவரால் எல்லாமே எப்பொழுதுமே நம்மளை கேரி பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், நம்முடைய ஹெவன்லி ஃபாதர் will carry us till our last breath. ஏதோ நம்முடைய லாஸ்ட் பிரெத்தாக இருக்கலாம், இல்லை till is coming he will carry us. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, our father disciplines us. தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிரிச்சிக்கிறார். ஸோ சில வேளையில் அவர் நம்மளை சிரிச்சிப்பார், நம்மளை ட்ரெயின் பண்ணுவார். he will train us. பிரயோஜனமானதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தகப்பன் அவர். அது மட்டும் இல்லை, நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தகப்பன் அவர். அவர் சொல்றாரு, நீங்க உங்க பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறியும்போது என் பரமபிதாவிடத்தில் கேட்டால் அவரின் சகல நன்மையானதை கொடுப்பாரே. ஹல்லேலூயா. எது திரும்ப அவர் கொடுக்கிற பெரிய நன்மை? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறதா பெரிய நன்மை. ஹல்லேலூயா. ஸோ அந்த தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. ஒருவேளை உங்களுடைய வேர்ல்ட்லி ஃபாதர் இல்லாமல் இருக்கலாம். அவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாகவே இருக்கிறார். We have a heavenly father who will not leave us, who will never forsake us. Hallelujah. உலக தகப்பன் சில வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்து உலகத்தை விட்டு போகலாம். ஆனால் அவருக்கு, ஹெவன்லி ஃபாதருக்கு மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ அவர் உங்களை தாங்குவார், உங்களை சுமப்பார், உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். உங்களை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். நல்ல தகப்பனே, நல்ல விலைக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பேருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க தான் நல்ல தகப்பன். உலக தகப்பனை பார்க்கிறோம், விலையேறப்பட்ட தகப்பன் நீங்க. ஆண்டவரே, மேன்மையான தகப்பன் நீங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீங்க ஆண்டவரே தகப்பனா இருக்கிறீங்க.
எங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சுமக்கிற தகப்பனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன செய்வேன் திகைத்துக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு நல்ல தகப்பனா இருந்து எங்களை சுமந்து நீங்க வழி நடத்த நீங்க நல்லவரா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆலோசனை தந்து நீங்க எங்களை வழி நடத்துறது நல்ல தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி. அல்ல எங்களை தேவையை அறிந்து எங்களை தேவையை சந்திக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைனில் பார்க்குறவங்க யாராவது ஆண்டவரே நாங்க தகப்பன் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுங்களுக்கு நீங்க நல்ல தகப்பனா இருந்து உங்களை வழி நடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. God bless you.